இப்போ நான் ஒரு லக்னத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ லக்னம் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னம் இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு இப்போ மேச லக்னம், மேச லக்னத்துடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புதன் ஓரையோ சுக்கிரன் ஓரையோ சந்திரன் ஓரையோ குருவோட ஓரையோ நல்லது செய்யாதுங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன ஒரு விஷயம், இதை சொல்லலை, குருவை சொல்லலை, இந்த புதன் சனி சுக்கிரன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ன கிரகமோ, அடுத்தது 5ஆம் அதிபதி என்ன கிரகமோ, அடுத்தது 9ஆம் அதிபதி என்ன கிரகமோ, அந்த கிரகத்துடைய ஓரை தான் உங்களை வாழ வைக்குமே தவிர நீங்கள் புதன் ஓரையோ சுக்கிரன் ஓரையோ வாழ வைக்காது. அதெல்லாம் கெடுதலான ஓரை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேச லக்னத்துக்கு திரிகோணத்தோட ஓரை தாங்க வேலை செய்யும். லக்னாதிபதிக்கு எந்த ஓரை வேலை செய்யுமோ அதுதானே வேலை செய்யும். நீங்கள் இப்போ மேச லக்னத்துக்காரங்க சுக்கிர ஓரை இருக்குது அப்படின்னு போய் சுக்கிர ஓரையில் நீங்கள் வேறு வேலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? கருத்து வேறுபாடு தான் வரும், பிரிவினையத்தான் கொடுக்கும், எதிர்பாலினத்திடத்தில் சண்டை தான் வரும். அப்போ 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சூரிய ஓரை இருக்குன்னா சூரியனோட ஓரையில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை செய்வோம், அப்பா மகனுக்குள்ள உறவுகள் ரீதியான ஏதாச்சும் விஷயம் இருந்தால் செய்வோம், கவர்மெண்ட் ரீதியான விஷயங்களை செய்வோம். இதைத்தான் சூரியனோட ஓரையில் செய்வோம். இப்போ சந்திரனோட ஓரையில் ஒரு விஷயம் செய்கிறோம்னு என்ன பண்ணுவோம்? இந்த உணவு தானியங்களை பயிரிடுறது இதையெல்லாம் செய்வோம். செவ்வாயோட ஓரையில் என்ன செய்வோம்? ஒரு கடன் அடைக்கிறது, அடுத்தது ஒரு பங்கும் பங்காளி விஷயம், ஒரு நிலபுலம், இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம். புதனோட ஓரையில் என்ன பண்ணுவோம்? படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு பிரசவ டைம் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவோம். குருவோட ஓரையில் ஆன்மீக மார்க்கம் போகிறது, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, பணம் பேங்கில் போடுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் பண்ணுவோம். சுக்கிரனோட ஓரையில் திருமணம் பார்க்க போகிறது, பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படியெல்லாம் இந்த சுக்கிரனோட ஓரையில் எடுப்போம்.